வெல்கம் டு S.Revathi சமையல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் சக்கரை அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை அதிரசம் செய்கிறதுக்காக 1/2 கிலோ மாவு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து அரிசி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசியை வந்து நல்லா 2 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை 1 ஹவருக்கு வந்து நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசி வந்து நான் நல்லா 1 ஹவருக்கு வந்து ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம காய வச்ச அரிசியை நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மாவு மிஷினில் கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கம்மியான அமௌண்ட் செய்கிறதுனால மிக்சிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சக்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சக்கரை பாகு எடுக்கிறதுக்காக 350 சக்கரை வந்து எடுத்துருக்கேன். சக்கரை முழுங்குற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். அதிகமாக வந்து நான் ஊற்றலை. சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம பாகு வந்து செக் பண்ணிக்கலாம். பாகு வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிளேட் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த சக்கரை பாகு வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சக்கரை வந்து கரையவே இல்லை. நம்மளுக்கு கையில் எடுக்கிற அளவு வந்து வரணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பாகு வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம மாவு குட்டி கலந்துடலாம். பாகு வந்ததும் கொஞ்சோண்டு முந்திரி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி ஜெலிச்சு வச்சுருக்க இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பாகோடு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து மாவோட கரெக்டான பதம். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு பிளேட் போட்டு அப்படியே வந்து இந்த மாவை வந்து மூடி வச்சுருங்க. இந்த மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதிரசம் சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். 4 ஹவர்ஸ்க்கு வந்து மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட மாவு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாகவும் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டு நம்ம அதிரசம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பாலித்தீன் கவரில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கையிலேயே வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான சைஸில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிப்பாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நீங்கள் பார்த்து தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. இதை வந்து எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வந்து வச்சு சுட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பபுள்ஸ் வந்து வருது சொல்லிட்டு. இதுவே வந்து நம்மளுக்கு மேலே வந்து எழும்பி வரும். இந்த பபுள்ஸ் சவுண்ட்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு அதிரசம் வந்து நல்லா வெந்திருக்கு சொல்லி அர்த்தம். இதை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஜல்லிக்கரண்டியை வந்து யூஸ் பண்ணி இந்த அதிரசத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் இருக்க எண்ணெய்லாம் வந்து போயிடும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சக்கரை அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.